ஓகே. இன்னைக்கு வந்து பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷனுக்கான ஒரு பப்ளிக் கீ, பிரைவேட் கீ கிரியேட் பண்ணி, அந்த பப்ளிக் கீயோட வொர்க் என்ன? பிரைவேட் கீயோட வொர்க் என்ன? எப்படி வந்துட்டு ஓவராலா இது வந்து நம்மளால ஒரு பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன நம்மளால வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ எதுக்குமே வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் இருந்து, அந்த பாஸ்வேர்ட் குடுத்து தான் நம்ம எதுக்குமே லாகின் பண்ற மாரி இருக்கும். பட் இதே வந்துட்டு நீங்க இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம GitLab போயிட்டு GitLab அக்கவுண்ட்டுக்கு தான் பாஸ்வேர்ட் இருக்கே தவிர, நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? ஒரு பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் தான் நம்ம பண்றோம். இப்ப பார்த்தோம்னா நம்ம SSH கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? பப்ளிக் கீ, பிரைவேட் கீ வந்து அந்த ஐடி அண்டர்ஸ்கோர் RSA இந்த கான்செப்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கு தேவையான கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து லாகின் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை வந்துட்டு எஃபி இல்லைன்னா வந்து அமேசானு இந்த மாதிரி நீங்க எதை வந்து கொடுத்தாலுமே உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ண முடியும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னா ஒரே நிமிஷம். சரி, இப்பதான் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்போ எஃபியோ எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அதை வந்து லாகின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே வந்து இங்கே நம்ம வந்து ஒரு லோக்கல் மெஷினில் இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிமோட் மெஷினை வந்துட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா? ஸோ ரிமோட் மெஷினுங்க போது என்ன, நம்ம லோக்கல் மெஷின்ன்றது வந்துட்டு என்ன, கிட் பேஷ் நம்மளோட லோக்கல் லேப்டாப்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், GitLab கூடயோ இல்லை AWS கூடயோ இல்லை வந்துட்டு வேற விதமான ஒரு ரிமோட் மெஷின்ஸ் கூடயோ நம்ம வந்து எப்படி நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளோட பப்ளிக் ஐபி வந்து ஒரு யூசர் நேம் மாதிரி. ஓகேவா? அந்த பப்ளிக் கீ, அந்த பப்ளிக் கீ என்னவா இருக்குன்னா போயிட்டு நம்ம ரிமோட் மெஷின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பாஸ்வேர்ட் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷுட் பி கெப்ட் சீக்ரெட். ஓகேவா? பாஸ்வேர்ட் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும், சீக்ரெட்டா நம்ம அதை யூஸ் பண்றதுனால. அதே யூசர் நேம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம், ஷேர் வித் எனிஒன். எதனால நம்ம யூசர் நேம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. நம்ம யூசர் நேம் வந்துட்டு நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் அதோட அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமா, கிடையாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம யூசர் நேமை நம்ம யார்கிட்ட வேணாலும் ஆக்சஸ் பண்ண கொடுப்போம். பட் நம்ம பாஸ்வேர்டு நம்ம கிட்ட மட்டும் தான் வச்சுப்போம். இதே கான்செப்ட் தான் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்மளோட EC2. ஓகேவா? ஸோ EC2வா இருக்கட்டும், இல்லை எந்த விதமான ஒரு ரிமோட் மெஷினா இருக்கட்டும். ஓகேவா? அந்த மெஷின் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். யூசர் நேம் என்ன இருக்கும், காப்பி டு ரிமோட் மெஷின். ஓகேவா? ஸோ உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட யூசர் நேம் போது இங்க என்னது, உங்களோட பப்ளிக் கீ. ஓகேவா? ஸோ இந்த பப்ளிக் கீ எங்க எங்க இருக்கு, இப்போ நான் GitLab யூஸ் பண்ணேன்னா GitLabல போயிட்டு நேற்று நம்ம பப்ளிக் கீ போட்டோம். அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னு, ஏதாவது ஒரு ரிமோட் மெஷினோட நான் கனெக்ட் பண்றேன் போது அங்க என்ன இருக்கும், ஒரு ஹேண்ட் இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ அங்க வந்து என்ன இருக்கும், ஒரு ஹேண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ மீன்வைல் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லோக்கல் லேப்டாப், பிசி, அப்படி இல்லைன்னா நம்மளோட கிட் பேஷ் சொல்லலாம். ஓகேவா? கிட் பேஷ் வந்துட்டு எதுக்கானது அப்படின்னா, கிட் பேஷ் வந்துட்டு ஒரு லோக்கல் மெஷினை நம்ம வச்சு கிரியேட் பண்றோம். ஓகேவா? நம்ம இந்த டெர்மினல்ல இருந்து தான் GitLab கூட கம்யூனிகேட் பண்றோம் வித் கிட் கமெண்ட்ஸ், AWS கூட கம்யூனிகேட் பண்றோம் AWS கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்டா இங்க நம்ம எதை வச்சு ஒர்க் பண்றோம், கிட் பேஷ் வச்சு நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளோட லோக்கல் மெஷின். ஓகேவா? ஸோ இந்த லோக்கல் மெஷின்ல தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளோட பாஸ்வேர்ட் இருக்கு. ஓகேவா? பாஸ்வேர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்டோர்ட் இன் லோக்கல். ஓகேவா? எதுக்காக நம்ம அதை வந்து லோக்கல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஏன்னா பாஸ்வேர்ட் வந்து ஷுட் பி கெப்ட் சீக்ரெட். அதனால தான் நம்ம வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கோமே தவிர யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்க யூசரோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ கீழே வந்து பாருங்க, இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ நான் இந்த ஒரு சிஸ்டம்ல இருந்து, இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல இருந்து
இந்த செகண்ட் சிஸ்டம்க்கு நான் கனெக்ட் பண்றேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், இங்க என்னோட சிஸ்டம், அதாவது இது வந்து என்னோட லோக்கல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ என்னோட லோக்கல் சிஸ்டம் இங்க இருக்கு. இங்க வந்து என்னோட ரிமோட் சிஸ்டம் இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, லோக்கல் சிஸ்டம்ல வந்து நான் என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா, என்னோட பாஸ்வேர்டு என்கிட்ட லோக்கல்ல இருக்கு. ஓகேவா? அதே வந்து என்னோட அதுக்கு அட்டாச் ஆன அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய யூசர் நேம் எங்க இருக்கு அப்படின்னா ரிமோட் சிஸ்டம்ல இருக்கும். ஓகேவா? இங்க யூசர் நேம்ன்றது வந்து என்ன, உங்களோட பப்ளிக் கீ. நம்ம நேத்து இது பண்ணோம் இல்லையா, பப்ளிக் கீ. நான் அதையும் வந்து சொல்றேன். பப்ளிக் கீ வந்து என்னது, ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ டாட் பியூபி. இதுதான் உங்களோட பப்ளிக் ஐபி. ஓகேவா? ஸோ அதே இங்க பாஸ்வேர்டுன்னு வரும்போது இங்க பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், பாஸ்வேர்டுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன, நம்மளோட பிரைவேட் கீ. ஸோ அந்த பிரைவேட் கீ வந்துட்டு என்னது, ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ. ஸோ இந்த ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ தான் வந்துட்டு உங்களுடைய பிரைவேட் கீ. சாரி, உங்களுடைய பிரைவேட் கீ. ஸோ இப்போ வந்து புரிஞ்சா, நேற்று நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிட்ட தான் பப்ளிக் பிரைவேட் கீயே வச்சிருந்தோம். அங்க வந்து பப்ளிக் பிரைவேட் என்ன சொல்றது, ரிமோட்ல வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம், பப்ளிக் கீயை வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அந்த பப்ளிக் கீ இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்ட் ஷேக் மெத்தட் இங்க நடக்கும். ஓகேவா? இது வந்து செகண்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது ரெண்டுமே போத் மேட்சஸ் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அங்க வந்து ஹேண்ட் ஷேக்கன் மெத்தட் மூலியமா சக்சஸ்ஃபுல் அத்தன்டிகேஷன் லாகினை உங்களால கொடுக்க முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? மெயினா நம்ம எதுக்காக ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீ எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம், அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், பிரைவேட் கீ ஏன் நம்ம வச்சுக்கணும், பப்ளிக் கீ ஏன் நம்ம வந்து ரிமோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கிறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே நீங்க இன்னும் லேட்டரா வந்துட்டு ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ஸ்டன்ஸுங்கிறது உங்களோட ஒரு விர்ச்சுவல் சர்வர். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மெஷின். ஸோ அந்த விர்ச்சுவல் மெஷினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேம் லாகின் வந்து இருக்கும். எந்த ஒரு மெஷினுமே நம்ம இதுக்கு என்ன பண்றோம், நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சர்வருக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுல நீங்க லாகின் பண்றதுக்கு இதே பேசிஸ் தான். இந்த அந்த பர்டிகுலர் ஈசி டு இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் கீ எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈசி டு அந்த சர்வருக்குள்ள இருக்கும். இன்சைட் சர்வர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சர்வருக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த பிரைவேட் கீ வந்துட்டு எங்க இருக்கும், we downloading that in our downloads folder. ஓகேவா? ஸோ நீங்க ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க தானே. ஸோ வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது கன்சோலை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம கீப்பரை வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த கீப்பர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போயிட்டு சேவ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் இங்க. ஏன் நம்ம டவுன்லோட்ஸ்ல சேவ் ஆகுது, அது போயிட்டு கன்சோல்ல இல்லைன்னா ரிமோட்ல போயிட்டு நம்ம ரிமோட் மெஷின்குள்ள இல்லாம அதே வந்து நமக்கு கன்சோல்ல சேவ் ஆகுது, சாரி நம்மளோட லோக்கல்ல ஏன் சேவ் ஆகுது அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷுட் பி கெப்ட் சீக்ரெட். இந்த ஒரு கான்செப்ட்காக தான் அது நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த பிரைவேட் கீ, அதாவது இந்த ஈசி டு விர்ச்சுவல் மெஷினோட பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட வந்து ஸ்டோர் ஆயிக்குது. பப்ளிக் கீயான இந்த யூசர் நேம் என்ன ஆகுது, இன்ஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேட்சான நீங்க கீ பேர் கொடுத்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல் லாகினை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபயர்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சது தானே, எதுக்காக நம்ம வந்து பப்ளிக் கீ பிரைவேட் கீ கிரியேட் பண்றோம், அந்த கீயோட ஒர்க் வந்து என்னன்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேற அடுத்து நெக்ஸ்ட் என்ன கீஸ் நம்ம இங்க யூஸ் பண்றோம், ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ யூஸ் பண்றோம். ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம எதுக்காக இங்க ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ அதே மாதிரி சேம் தான். நம்ம ஆக்சஸ் கீயை வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், ஒரு யூசர் நேம் மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட சீக்ரெட் ஆக்சஸ் கீ என்னவா இருக்கும், பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த சீக்ரெட் கீ ஆக்சஸ் கீயை வந்து நம்ம ஒன் டைம் ஜென்ரேட் பண்றோம். ஜென்ரேட் பண்ணி அதோட கிரெடென்ஷியல்ஸ் போய் நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்,
நம்மளுடைய கிட்லேப்லயும் கிட் பேஷ்லயும் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட கிட்லேப் வந்து என்ன ஒரு ரிமோட் மிஷின், ஓகேவா? ஸோ ஒரு ரிமோட் அப்ளிகேஷன்ல நீங்க போயிட்டு அதை கனெக்ட் பண்றீங்க. ஸோ கிட் பேஷ்ங்கிறது லோக்கல். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஏடபிள்யூஎஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய இதை நம்ம எங்க இருந்து ஜென்ரேட் பண்றோம், ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம், ஓகேவா? இந்த லாகின் ஆக்சஸ் இதை நம்ம எங்க இருந்து ஜென்ரேட் பண்றோம், இதை வந்துட்டு நம்ம எங்க இருந்து ஜென்ரேட் பண்றோம், நம்மளோட கிட் பேஷ்ல இருந்து ஜென்ரேட் பண்றோம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீ கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், கிட் பேஷ்ல போயிட்டு ssh ஹைஃபன் keygen ஹைஃபன் t rsa இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, நீங்க வந்து ஒரு இந்த கமெண்ட் கொடுக்கும்போது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா, அதை வந்து கிட் பேஷ் சாரி ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ஐஏஎம் யூசரை கிரியேட் பண்றீங்க, ஓகேவா? நான் அந்த இது உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் போறீங்க, அக்கௌண்ட்டுக்குள்ள ஐஏஎம் போறீங்க, ஐஏஎம்குள்ள போயிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்றீங்க, அந்த யூசருக்கு ரூட் ஆக்சஸ் கொடுக்குறீங்க இல்லையா? அட்மின் ஆக்சஸ் கொடுத்தோம் இல்லையா? அந்த அட்மின் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த யூசருக்கு வந்து கிரியேட் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஆக்சஸ் கீயை நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதை ஜென்ரேட் பண்ணி நம்ம எங்க ஸ்டோர் பண்ணோம், அதை வந்துட்டு கிட் பேஷ்லயும் கிட் லேப்லயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம நேற்று பண்ணது இப்போ என்னன்றது உங்களுக்கு புரியுதா? எதுக்காக இது நம்ம மெயினா பண்றோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட்லெஸ் அத்தன்டிகேஷன். நம்ம இது பண்றது எல்லாமே வந்துட்டு எதுக்கானது அப்படின்னா, to achieve பாஸ்வேர்ட்லெஸ் அத்தன்டிகேஷன். இதுக்காக தான் நம்ம மெயினா வந்து இதை யூஸ் பண்றோம், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றீங்க, ஓகே? ஜஸ்ட் இப்போ நம்ம கன்சோல்ல பண்ணலாம். இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, ஃபயர்ஸ் இல்லைன்னா கிஷோர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்துட்டு லாகின் கிரியேட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. நீங்க பண்றீங்களா விஷயம்? ஓகே, ஃபயர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, EC2 போய்க்கோங்க. ஸ்கிப் ஆப்ஷன் இல்லைங்களா? ஆப்ஷன் ஓகே. ஸோ இப்போ EC2 போய்க்கோங்க. நீங்களும் மீன்வெளி EC2 போங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. Amazon Linux. மை சர்வர்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே நேமிங் கொடுக்கும்போது ஹைஃபன் எதுக்குமே ஸ்பேஸ் பெருசா நம்ம கொடுக்க வேணாம். ஹைஃபன் இல்லைன்னா வந்துட்டு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அமேசான் லினக்ஸ்ல வச்சுக்கோங்க. ஓகே, கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க அப்படியே.
இன்ஸ்டன்ஸ் டைப் ஓகே. கிரியேட் நியூ கீ பேர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், செக்யூரா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்றதுக்காக நம்ம பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ மை ஹைஃபன் கீன்னு கொடுத்துட்டு RSA இருக்கட்டும் .pemல இருக்கட்டும் கிரியேட் கீ பேர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கிரியேட் கீப்பர் கொடுத்தது என்னாச்சு, உங்களோட ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போயிட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரால் பண்ணிட்டு எல்லா செட்டிங்ஸுமே டிஃபால்ட்ல இருக்கட்டும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இதோட அசோசியேட்டான பப்ளிக் கீயை போயிட்டு நம்ம வியூ பண்ண போறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம இதை வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வித்தின் அ மினிட் ஒரு 2 மினிட்ஸ் என்னாவும் உங்களோட விஎம்ஏ வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்கள் விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆனதும் இன்ஸ்டன்சஸில் போயிட்டு கனெக்ட் கொடுங்க. ஓகேவா? EC2 கனெக்ட் போய்க்கோங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு கனெக்ட். ஓகே, லாகின் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க என்ன பண்ணுங்க, ls-al கொடுங்க. ls ஸ்பேஸ் -al. ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? ls ஸ்பேஸ் -al. al ஆல் லிஸ்ட் மாதிரி al. என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கு, .sshன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. cd ஸ்பேஸ் ssh என்டர். cd ஸ்பேஸ் ssh கொடுங்க. ssh cd ஸ்பேஸ் .ss கொடுத்துட்டு டேப் கொடுங்க. என்டர். ஓகே, இப்போ ls-al கொடுங்க. அப் ஏரோ யூஸ் பண்ணி நீங்க ரிப்பீட்டடான கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. எல்லா டைமும் டைப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இங்க ஆத்தரைஸ்டு கீஸ் இருக்கு இல்லையா, அந்த கீஸ்க்குள்ள போய் பாருங்க. vim யூஸ் பண்ணிக்கோங்க. vim இல்லனா cat யூஸ் பண்ணிக்கோங்க. cat ஸ்பேஸ் ஆத்தரைஸ்டு கீஸ் au மட்டும் போட்டுட்டு டேப் கொடுத்துக்கோங்க. என்டர். ஓகே, சோ இந்த கீ பாக்கும்போது எப்படி இருக்கு? இது பப்ளிக் கீ மாதிரி இருக்கா, பிரைவேட் கீ மாதிரி இருக்கா? பப்ளிக் கீ. சோ இதுக்கு அசோசியேட்டான பிரைவேட் கீ எங்க இருக்கு? இதுக்கு அசோசியேட்டான பிரைவேட் கீ எங்க இருக்கு நம்ம கிட்ட? நம்ம லோக்கல்ல டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இருக்கு. ஓகேவா? சோ இது புரிஞ்சுதா ஃபயர்ஸ் உங்களுக்கு? சோ அதுக்கு அசோசியேட்டான ஒரு பப்ளிக் கீ வந்து இருக்கணும். அந்த பப்ளிக் கீக்கு மேட்சான பிரைவேட் கீயை வச்சு தான் நம்மளால ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ள லாகின் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட ஒரு கீ இருக்கு, ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குன்றனால நமக்கு அது ஈஸியா பண்ண முடியுது. பட் வந்து ஃபியூச்சர்ல நீங்க நிறைய இன்ஸ்டன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க அதுக்கான பப்ளிக் கீயோட அசோசியேட்டான பிரைவேட் கீ கொடுத்தாதான் உங்களால இன்ஸ்டன்ஸ் வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் புரியுது தானே? ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ்குள்ள இப்படி இருக்கு. அதே நீங்க GitLabல பார்க்கும்போது நேற்று நம்ம பப்ளிக் போட்டோம். எல்லாமே ஒரு ரிமோட் மெஷின் கூட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம லோக்கல் மெஷின்ல இருந்து
நம்ம கொடுக்கக்கூடிய அத்தன்டிகேஷன் ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு கிட்டோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது போதும். நாளைக்கு வந்துட்டு கிட்டோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதோட ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் கிஷோர், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?